வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கருப்பு ஜூலை நினைவேந்தல் அனுஷ்டிப்பு. சித்துப்பாத்தி மயானத்தில் சட்ட ரீதியாக சடலங்கள் புதைக்கப்பட்டமைக்கான ஆவணங்கள் இல்லை. சட்டத்தரணி விளக்கம். வலிவடக்கில் உயர் பாதுகாப்பு வலய காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் ஆர்ப்பாட்டம். பிரித்தானிய அரசில் முதல் தமிழ் பெண் ராஜாங்க அமைச்சர் உமாகுமரன் சாதனை. அக்டோபர் வரை வாட்டப்போகும் வெப்பநிலை, வடக்கில் நீர் தட்டுப்பாடு அபாயம், எச்சரிக்கின்றார் பேராசிரியர். அர்ஜுனா எம்பிக்கு எதிராக பிடியாணை. நாட்டில் டெங்கு உயிரிழப்புகள் 59ஆக அதிகரிப்பு. நோயாளர்கள் 80,114 பேர் பதிவு. பிள்ளையானுக்கு தொடர்ந்தும் சிறை, நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. கோட்டாபயவுக்கு எதிராக அவரின் மருமகனை வாக்குமூலம், தீவிரமடையும் விசாரணை. யாழில் எரித்தளிக்கப்பட்ட கஞ்சா, நீதிமன்ற உத்தரவில் அதிரடி. நீர்கொழும்பு சிறை கலவரம், 969 பேரிடம் விசாரணை, 17 பேர் துப்பாக்கிச் சூட்டால் பலியானதாக நீதிமன்றில் சிஐடி தகவல். இரத்த கரைகளுடன் வீடொன்றில் முதியவரின் சடலம், போலீசார் தீவிர விசாரணை. சிதைந்தது ஈரான் புரட்சிகர காவல் படையின் தலைமையகம், அமெரிக்காவின் துல்லியமான தாக்குதல். தொடர்வன விரிவான செய்திகள். கருப்பு ஜூலை படுகொலையின் 43வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த நினைவேந்தல் நிகழ்வு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் முற்றவெளி மைதானம் முன்பாக இன்று மாலை நடைபெற்றது. இதன்பொழுது நினைவேந்தல் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு ஏனையவர்களும் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி எந்த மயானத்தில் வைத்தியசாலைகளில் இறந்தோரை புதைப்பதில்லை என வைத்தியசாலை தரப்பினர் கூறியுள்ளதாகவும், இந்த மயானத்தில் சடலங்கள் புதைக்கப்பட்டதற்கு இந்த மயான சபையினரிடம் பதிவுகள் இல்லை என்றும் சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்தார். செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 41வது நாளான நேற்று முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு நடவடிக்கையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது ஒரு இந்து மயானம். இதில் சட்ட ரீதியான புதைத்தல் நடைபெறலாம். சிறுவர்கள் என்றால் அனுமதி எடுத்து அடக்கம் செய்யப்படும். ஆனால் இங்கே அதிகமான எலும்புக்கூடுகளை பார்க்கும்போது இது ஒரு குற்றம் நடந்த பிரதேசமாகவும் அவசரமாகவும் புதைக்கப்பட்டதென்று நாங்கள் சாதாரணமாக அறிகின்றோம். இது சம்பந்தமாக அறிக்கைகள் வந்த பிற்பாடுதான் இது தொடர்பில் தெரியும். அது தொடர்பாக மேலதிகமாக சொல்லக்கூடியதாகவும் இருக்கும். இங்கு மீட்கப்பட்ட சில மனித எலும்புகள் சட்ட ரீதியாக புதைக்கப்பட்டமைக்கான ஆடைகளோடு சவப்பெட்டிகளோடு காணப்பட்டது. சில இடங்களில் உடல் கூற்று பரிசோதனை சான்றுகள் காணப்பட்டது. ஆனால் அவைகள் இங்கு புதைக்கப்பட்டமைக்கு இந்த இந்து மயான சபையிடம் பதிவுகள் இல்லை. அதனிடம் வைத்தியசாலை அணுகிய போது அவர்களும் இந்த இந்து மயானத்தில் சடலங்களை புதைக்கவில்லை என்றும் தாங்கள் கோம்பையன் மணல் மயானத்தையே பயன்படுத்துவதாக தெரிவித்தனர். எனவே செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் முழுமையான அறிக்கைகள் வந்த பின்னரே இதை தெளிவாக கூற முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். வலிகாமம் வடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக இன்றைய தினம் 14வது வாரமாக போராட்டத்தை மேற்கொண்டனர். வலிவடக்கில் 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. யுத்தம் முடிவிட்டு 17 வருடங்கள் கடந்த நிலையில் அந்த பகுதியிலிருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. இந்நிலையில் தமது காணிகளை விடுவிக்குமாறு பலவரிடம் காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு பிரதி வெள்ளிக்கிழமைகளில் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணியின் உரிமையாளர்கள் முடிவெடுத்த நிலையில் இன்று 14வது வாரமாக போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் பிரித்தானியாவின் புதிய பிரதமர் ஆண்டி ஃபர்ஹாம் தலைமையிலான அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார்.
அவர் பிரித்தானியாவின் வெளிநாட்டு பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவல்கள் அமைச்சில் வெளிவிவகார அமைச்சர் எட் மிலிபான் தலைமையில் ராஜாங்க அமைச்சராக பதவியேற்றார். இதன் மூலம் பிரித்தானிய அரசாங்கத்தில் அமைச்சு பதவியை வகிக்கும் முதலாவது தமிழ் பெண் என்ற வரலாற்று சாதனையை உமாகுமரன் படைத்துள்ளார். எல்னினோ இந்து சமுத்திர பிராந்தியத்தை நெருங்கி வருவதால் பொதுமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி நீர் முகாமைத்துவத்தை முறையாக பின்பற்ற வேண்டும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியரும் கலை பீடாதிபதியுமான நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். பெண்கள் வாழ்வுரிமை சங்கத்தின் ஏற்பாட்டில் எல்னினோ காலநிலை மாற்றம் தொடர்பில் விசேட விழிப்புணர்வு செயலமர்வு இன்று காலை யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. செயலமர்வில் முதன்மை வளவாளராக கலந்து கொண்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியரும் கலை பீடாதிபதியுமான நாகமுத்து பிரதீபராஜா மத்திய பசிபிக் பெருங்கடல் பகுதியில் உருவாகியுள்ள எல்னினோ தாக்கம் இந்த சமுத்திர பிராந்தியத்துக்குள் ஊடுருவி வருவதால் ஜூலை முதல் அக்டோபர் மாதம் வரை அதிக வெப்பநிலை நிலவக்கூடும் என்று தெரிவித்தார். கடல் வழியாக வெப்பம் பரவும் வேகம் நிலத்தின் வழியாக வெப்பம் பரவுவதை விட 16 மடங்கு அதிகம் என்பதால் இந்த சமுத்திரத்தில் ஏற்படும் வெப்ப உயர்வு சுற்றியுள்ள பிராந்தியங்களுக்கு வேகமாக பரவும் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. கோட்டை காவல்துறை அதிகாரிகளின் கடமையை தடுத்த சம்பவம் தொடர்பில் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலையாக தவறியமை காரணமாகவே இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவரின் பிணைதாரர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி அர்ஜுனாவுக்கு பிடியாணை பிறப்பிக்க நீதிமன்ற நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் டெங்கு பரவல் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் டெங்கு நோயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 59ஆக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவால் இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி இந்த ஆண்டு இதுவரை 80,114 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை எதிர்வரும் 4ஆம் தேதி வரையில் மீண்டும் விளக்கமறியலை வைக்குமாறு மட்டக்களப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர் இன்று இணையவழி ஊடாக மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட பொழுது நீதவான் தர்ஷினி இந்த உத்தரவை பிறப்பித்தார். 2008ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற 5 கொலை சம்பவங்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணையின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவங்கள் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள சான்றுகளை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபரை எதிர்வரும் 4ஆம் தேதி வரையில் தொடர்ந்து விளக்கமறியலை வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார். கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவில் கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக அவரின் சகோதரியின் மகன் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளார். அவரது சகோதரியின் மகனால் இந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் கோட்டாவுக்கு எதிராக மற்றொரு சட்ட சிக்கலை உருவாக்கியுள்ளது. கோட்டாபயவின் முன்னாள் செயலாளரான சுகீஸ்வர பண்டார மீதான நிதி மோசடி குற்றச்சாட்டு குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த வாக்குமூலம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்தபோது சுகீஸ்வர பண்டார அவருடைய தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றி அதற்காக அவர் சம்பளம் பெற்றுக் கொண்டார். அது மட்டுமின்றி ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியான பின்னர் விசேட ஒப்பற்ற ஒரு பதவியை உருவாக்கி சம்பளத்தை பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக விசேட திட்டங்கள் என்ற பெயரில் 137 பேருக்கு வேலைவாய்ப்பு பெற்றுக் கொடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணிக்காக 17 கோடிக்கும் அதிகமான அரசு பணம் செலவிடப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுருவில் மெலிஞ்சிமுனை மயானத்துக்கு அண்மையில் இன்று சுமார் 600 கிலோகிராம் எடை கொண்ட கேரள கஞ்சா நீதிமன்ற உத்தரவின் பேரில் எரித்து அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் கடல் மார்க்கமாக நாட்டுக்குள் கடத்தப்பட்ட கேரளா கஞ்சா பொதிகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. அவை தொடர்பிலான வழக்குகள் ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் வழக்கு நிறைவடைந்ததை தொடர்ந்து குறித்த கஞ்சா பொதிகளை அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இன்று முன்னெடுக்கப்பட்ட இந்த எரித்தளிப்பு நடவடிக்கை நீதவான் நீதிமன்ற உத்தியோகத்தர்கள், போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார், ஊர்காவற்றுறை போலீசார், கொழும்பில் இருந்து வருகை தந்த அதிகாரிகள் மற்றும் பொது சுகாதார பரிசோதகரின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விநியோகத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த அழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல்கள் மற்றும் கலவரம் தொடர்பில் இதுவரை 969 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாகவும் 40 சந்தேக நபர்களின் புனைப்பெயர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வுத்துறை இன்று நீதிமன்றத்தில் தெரிவித்தது. இந்த வன்முறை சம்பவம் ஒரு குற்றம் என்று நீதிமன்றம் முறைப்படி உறுதிப்படுத்தியுள்ளது. விசாரணையாளர்கள் இது தொடர்பாக 28 பிரேத பரிசோதனை அறிக்கைகளை நீதிமன்றில் சமர்ப்பித்தனர். அதில் உயிரிழந்தோரில் 17 பேர் துப்பாக்கிச் சூட்டு காயங்களின் காரணமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கம்பகா கட்டுக்கஸ்தர பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.
நேற்றைய தினம் கம்பஹா போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் கட்டுக்கஸ்தர பகுதியைச் சேர்ந்த 60 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். சடலத்துக்கு அருகில் இரத்த கரைகள் காணப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். நீதவான் பரிசோதனைக்கு பின்னர் சடலம் உடல்கூறு பரிசோதனைக்காக கம்பஹா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். வடக்கு ஈரானில் உள்ள புரட்சிகர காவல் படையின் தலைமையகத்தை இலக்கு வைத்து அமெரிக்கா ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த வளாகத்தின் சில உபகரணங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் ஈரானிய அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஹஸ்பிரியன் கடற்கரைக்கு அமைந்துள்ள ஜிபெனெக்ஸ் கிராமத்தில் உள்ள IRGC கடற்படை தலைமையகத்தையே இந்த தாக்குதல் இலக்கு வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. சம்பவத்தின் போது உயிரிழப்புகள் எதுவும் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகவில்லை. எவ்வாறாயினும் தாக்குதல்கள் நடத்தப்பட்ட குறிப்பிட்ட இடங்கள் குறித்த விவரங்களை அமெரிக்கா வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.